வாங்க மேடம். மேடம் வாங்க போலாம், சார் கூப்பிடுறாரு மேடம். வாங்க. நீயா மீச இங்க வந்து வெறப்பா நின்றுட்டு இருக்க? கொஞ்சம் உஷாரா நில்லு, இல்லைன்னா புல்லு நினைச்சு போற வர மாடெல்லாம் மீசையை மேஞ்சிட போகுது. ஏய், கார்த்திக் தம்பி குத்துனது நீதானா? ஏய் பரவாயில்லையா, வயசானாலும் உன் புத்தி மழுங்கல. நல்லா தான் யோசிக்கிற நீ. ஆமா, பாடி எப்ப எடுக்கிறாங்களா? என்னைய முறைக்கிற? கார்த்திக் நேரம் செத்துருப்பானே. கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் கூட ஒட்ட காணாமே. என்ன போஸ்ட் அடிக்க காசு இல்லையா? யோ அப்படி இருந்தா கேளியா, நான் காசு தரேன். இந்த பாரு, ஒரு மனுஷன் எதுக்கு உதவலனாலும் ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உதவணும். அதுவும் கார்த்திகோட பணத்தை எடுக்கிறாங்கன்னா நான் கண்டிப்பா உதவுவேன். என்னையா சேலை மாதிரி நின்றுட்டு இருக்க? அவன் என்ன சாகல? டேய், நல்லவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாவு வராதுடா. சரி, அவனுக்கு எப்போ சாவு வருதோ வரட்டும். ஆனா கார்த்திக்கு சமாதி கட்டுற செலவு என்னது? ஏய், நீ ரொம்ப திமிரா பேசுற. என் திமிரு தெனாவட்டெல்லாம் என் ரத்தத்திலே பிறந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி அண்டி பொழைக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்த நினைச்சிட்டு இருக்கியா? எதிரிய அடியோட அழிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். டேய், அப்படி என்னடா உனக்கு பகை? நல்லா கேட்டப்போ, சாதாரண பகை இல்ல, பரம்பரை பகை. ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்ததே அந்த குடும்பத்தில் இருக்கிற மிச்ச மீதி பகையை அழிச்சிட்டு போகத்தான். டேய், மனுஷன் கொல்றது பாவம் இல்லையாடா? என்னது பாவமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கார்த்திக் செத்துட்டான்னு யாராவது வந்து சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அப்படி ஒரு செய்தியை கேட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் சாகிறது கூட தயாரா இருக்கேன். பழிக்கு பழி வாங்குறத விட வேற என்ன ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லு? பெருசு அதெல்லாம் உனக்கு புரியாது. பழி தீர்க்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, அப்படி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை மீச. நீ எல்லாம் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகறவன். நாங்கெல்லாம் வெந்ததை தனியாம சாகடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. மீச, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஆமா, இதையெல்லாம் நீ கேட்டு ஏன் கண்கலங்கி நிக்கிற? என்ன ஊருக்கு போகணுமா? ஊர்ல இப்ப உனக்கு போக்கெட் இல்லாம போச்சுல்ல? சரி சரி, செலவுக்கு பணம் தரேன், நீ ஊருக்கு போய் சேரு. அப்ப கார்த்திக் தம்பிய நீ தான் குத்துன? ஏய், என்ன இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? நானும் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இந்த கையால தான் சும்மா நறுக்குன்னு குத்துன. பழி தீர்க்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளிக்காக நான் உசுரே கொடுப்பேன்டா. அவ தாலிக்கு ஒரு ஆபத்துன்னா அவன் உசுரெடுக்க நான் தயங்க மாட்டேன்டா. இந்த காரியத்தை நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு உன்னை கொல்லணும்னு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். வெறுப்பையும் பகையையும் மிச்சம் வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகையோ வள்ளியையோ தொட்டா என்ன நடக்கும்னு மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும்டா. கார்த்திக்கும் வள்ளியும் சந்தோஷமா வாழ்வாங்க, 100 வருஷம் வாழ்வாங்கடா. நீ அந்த வைத்தறிச்சலோட சாகுடா.